சால கிராமம். ஆ. சால கிராமத்துக்கு வாரம் வாரம் பூஜை பண்ணுங்க. என்னைக்கு பண்ணணும், என்ன பூஜை இதோ பண்ணணும்? சொல்ல போகிறேன். சால கிராமத்தை, ஏன்னா சால கிராமம் வந்துட்டு பெருமாளுக்கு உண்டவர், பெருமாளுக்கு உகந்தது, அவருக்கு தான் சால கிராமம். இந்த சால கிராமம் வந்துட்டு பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்கு. பொதுவாக வந்து சால கிராமம் வந்து ரொம்ப பவர், அதீதமான பவர் இருக்குது. பவர் சால கிராமம் அது ஜென்ஸு தான் பண்ணணும் அபிஷேகம்லாம். லேடிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணணும். அது ஏன்னா வந்து ஒரு விஷயத்த மெயினாக வந்து பண்ணுறது பாலில் தான் அவங்க அபிஷேகம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறது தண்ணி அதை விட்டுருங்க, அபிஷேகம் ஃபுல்லாக பால்லேயே பண்ணுங்க. நீங்கள் பாலில் அபிஷேகம் பண்ணணும்னா அந்த பால் வந்துட்டு அப்படியே ப்ளூ கலர் மாறும். குபேர மந்திரம் சொல்லுங்கள். குபேர மந்திரம் சொல்கிறேங்க. அந்த கலசத்தில் என்னென்ன வைக்கணும், கலசம் கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் அந்த இடத்துல கலசத்தை வைங்க. வர செய்யும்போது கலசத்தை வைங்க. இந்த கலசத்தில் என்னென்னாக்கா, கலசத்துக்குள்ளே அந்த செம்புக்குள்ளே பன்னீர் ஃபுல்லாக விட்டுருங்க. வெட்டி வேறு 2 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5 கிராம் போட்டுருங்க. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காசே தான் கடவுளடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா காசு, பணம், துட்டு, மணி இருந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இல்லையா? நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே இதை செய்யுங்க பணம் வரும், அதை செய்யுங்க பணம் மழை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. என்னென்னமோ செஞ்சாச்சுங்க, ஆனால் ஒரு பைசா கூட நம்மளை தேடி வர மாட்டேங்குது. அப்போது இது எல்லாத்திற்கும் மேலாக ஆன்மீக ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவே வழிவகுத்து கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாக்க, பணம் ஈர்க்கக்கூடிய ஆன்மீக வழிமுறை இருக்கு அப்படின்னாக்கா அது என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போங்க பணம் வரும், இந்த பூஜை பண்ணுங்க பணம் வரும், இந்த வழிபாடு பண்ணுங்க, இந்த விரதம் இருங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க, இது இவ்வளோ நாள் சொல்லுங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டாங்க சார். நாங்கள் ஒன்றும் நம்பி செஞ்சு நொந்து போயிட்டோம் சார். ஏன்னா என்ன பண்ணினாலும் பண மழை மட்டும் வரவே மாட்டேங்குது, மேலே பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கோம் சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் துல்லியமான உண்மை, 100% சக்ஸஸ் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நான் உங்கள் முன்வைக்கிறேன் சார். ஆன்மீக ரீதியாக எங்களை ரொம்ப படுத்தாம ரொம்ப சிம்பிளா ஆன்மீக ரீதியாக இந்த விஷயம் செஞ்சாக்க பண வரவு கிடைக்கும் அப்படின்னாக்க நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? ஒன்றும் புதுசாலாம் எதுவுமே நான் சொல்கிறதில்ல. ரொட்டீனாக யூஸ்வலாக நம்மளுடைய அன்றாட யூசேஜ் என்ன இருக்கோ அது மொராலிட்டின்னு எதுவும் ஒன்று இருக்குது. முறைப்பிரகாரம் என்ன இருக்கோ அதை நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதுதான் இதான் சார் உங்களுடைய ஸ்டைல், உங்கள் தனித்துவம். நிஜமா அவ்வளோதான், சிம்பிள் தான். அதனால் வந்து இதுக்காக ரொம்ப பெருசாக வானம் மேலே ஏறி அதெல்லாம் எடுக்கணும், வானத்துக்கே போய் அதை அதெல்லாம் தேவையில்லை. நடக்காது போகாத ஊருக்கு வழியே கிடையாது. போகிற ஊர் ஆனால் மாற்றி போகிற ஊரை கரெக்ட் ஊர் டைரெக்ஷன் காட்டுறேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நமக்கு வந்து பணம் வரவுக்கு 1000 வழி இருக்குது. 1000 வழி நானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் தேவைப்படுது. ஆமாம், எல்லா வழியும் தான். நம்ம எந்த ரூட்டையும் விடக்கூடாது, எல்லா ரூட்டையும் நம்ம கரெக்ட் பண்ணிடணும். நம்ம பண்ணுற கரெக்டு வந்துட்டு கடவுளும் மிரண்டு போயிடணும். இவனுக்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, எல்லாம் கேட்கறதை கொடுத்துட்டு போயிடலாங்கிற முடிவுக்கு அவர் வந்துடணும். அதெல்லாம் வந்துட்டார் அவர். நாம் அதையும் கரெக்டாக செய்கிறது இல்லை, செஞ்சால் கொடுத்துட்டு போகிறாரு. வழி தானே, வழிமுறை தானே. நாம் செய்வோம். செய்கிறவங்க ஓகே செஞ்சுக்கிட்டே இருங்க, செய்யாத விட்டவங்க இப்போ இதை செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் இல்லை. சால கிராமம், சால கிராமத்துக்கு வாரம் வாரம் பூஜை பண்ணுங்கள். என்னைக்கு பண்ணணும், என்ன பூஜை பண்ணணும் சொல்ல போகிறேன். சால கிராமத்தை, ஏன்னா சால கிராமம் வந்துட்டு பெருமாளுக்கு உண்டவர், பெருமாளுக்கு உகந்தது, அவருக்கு தான் சால கிராமம். கிறிஸ்டல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சிவபெருமானுக்கு. கிறிஸ்டல் ஸ்படிகம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே வந்துடும். சால கிராமம்லாம் இங்கே போயிடும். இந்த சால கிராமம் வந்துட்டு பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்குது. அதை பூஜையை வந்துட்டு அழகாக வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை பண்ணலாம், சனிக்கிழமை பண்ணலாம்.
பொதுவாக வந்து சாலக்கிராம் வந்து ரொம்ப பவர், அதீதமான பவர் உள்ளது. அது ரொம்ப பவர் சாலக்கிராமம். அது ஜென்ஸு தான் பண்ணணும் அபிஷேகம்லாம், லேடிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா வந்து ஒரு விஷயத்த, இந்த பணத்தெல்லாம் உண்டாக்குறது, பணத்தெல்லாம் கொண்டு வந்து வர சேர்க்குறதெல்லாம் பெண்கள் தான். நாங்கள் பண்ணாமல் ஜென்ஸை பண்ணனா அவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்க எந்த வேலையும் அவங்க செலவு பண்ணுறதா ரெடியாக இருப்பாங்க. வர வைக்கிறதுக்கு உண்டான வழியை அவங்க நாங்கள் தான் பேக்கப் இருந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படின்னா இப்போ பெண்கள் செய்யத்தான் வேணும். பணத்தின் ஸ்வரூபமே மகாலட்சுமி தான். அதே தான். அதனால் அப்போ அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், கிறிஸ்டல் இருக்கிறீங்களா, கிறிஸ்டலையும் பக்கத்தில் வச்சுக்கிறணும். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அங்கே இருக்குது. உங்களை செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது உங்களுக்கு அதீதமான சக்தி, ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, ரிமோட் மூலமா பண்ணக்கூடிய சக்தி கிறிஸ்டலுக்கு உண்டு. அதனால் ஒரு கிறிஸ்டல் லிங்கம் மாதிரி அப்படி சைடில் ஓரம் வச்சுருங்க. கிறிஸ்டலில் வைங்க. சும்மா ஓரம் முடியணும், பூஜை ரூமில் எல்லாம் தானே வைக்கிறோம். அப்படியே லிங்கம் மாதிரி ஒன்று வச்சு அப்படியே ஓரம் முடி வச்சு விட்ருங்க. இப்போ சாலிகிராமத்தை கையில் தொடுங்க. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுங்கள். மெயினாக வந்து பண்ணுறது பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறது தண்ணி அதை விட்டுருங்க. அபிஷேகம் ஃபுல்லாக பால்லேயே பண்ணுங்கள். நீங்கள் பாலில் அபிஷேகம் பண்ணணுன்னா அந்த பால் வந்துட்டு அப்படியே ப்ளூ கலர் மாறும். அந்த சக்தி நல்லா தெரியும். சாலக்கிராமுக்கு அப்படி ஒரு சாலக்கிராமன்றது ஒரு ஈவனாக இருக்காது, ஒரு ஷேப்பாகவே இருக்காது. மேக்ஸிமம் அது ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது அப்படி ஒரு பவர். இதை நீங்கள் செய்ய நல்லா உங்களுக்கு வந்துட்டு பணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். அதுக்கு கூடயே ஒரு கலச செம்பு ஒன்று வச்சுருங்க. அதுக்கு கலச செம்பு அப்படி வச்சுருங்க. காப்பர்லையா சார்? கலச செம்பு ஆமாம், பிராஸ்லேயும் இருக்கலாம், காப்பர்லேயும் இருக்கலாம், வைக்கலாம். என்ன பண்ணுறீங்க, 2 குத்து. இதை நீங்கள் எப்படி பூஜை பண்ணணுன்னாக்கா 2 குத்து விளக்கு, 2 காமாட்சி விளக்கு, சாலிகிராமத்தை ஒரு பெரிய பிளேட்டில் வச்சுக்கிட்டு பாலாபிஷேகம், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டே வாங்க. என்ன மந்திரம் சார்? சொல்கிறேன். குபேர மந்திரம் சொல்லுங்கள். குபேர மந்திரம் சொல்கிறேங்க. அந்த கலசத்தில் என்னென்ன வைக்கணும், கலசம் கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் அந்த இடத்துல கலசத்தை வைங்க. வர செய்யும்போது கலசத்தை வைங்க. இந்த கலசத்தில் என்னென்னாக்கா, கலசத்துக்குள்ளே அந்த செம்புக்குள்ளே பன்னீர் ஃபுல்லாக விட்டுருங்க. வெட்டி வேறு 2 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5 கிராம்பு உள்ளே போட்டுருங்க. அப்புறமா அதை மேலே வச்சுக்கிட்டு மாயலை சுற்றி அதை வச்சுக்கிட்டு தேங்காய் வந்து என்ன மாதிரி தேங்காய் வைக்கணுன்னாக்கா, நார் உரிக்காத தேங்காய், குடுமி தேங்காய், நார் உரிக்கக்கூடாது. அந்த தேங்காய் வச்சுருங்க. வச்சுட்டு இது கலச செம்பு அப்படி வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்படி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒன்று பௌர்ணமி ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆரம்பிச்சிருங்க. இந்த தேங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரம் மாற்ற தேவையில்லை. அது மாதத்துக்கு ஒருக்க மாற்றுங்க. பௌர்ணமி மாற்றுங்க. ஒரு மாதம் ஆனாலும் பொதுவாக தேங்காய் உங்களுக்கு தெரியும், ஒரு வாரம் தான் தேங்காய் இருக்கும், அதுக்கு மேலே தேங்காய் தாங்காது. ஆனால் இப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு மாதம் அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஒரு மாதம் கழித்து அதை உடச்சிட்டு அந்த தேங்காவை வந்துட்டு வெறுமனே தான் சாப்பிட்ணும். குழம்புக்கெல்லாம் போட்டுறாதீங்க. குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதை அந்த தேங்காவை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேங்காய் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போதா இல்லையா, எதனா ப்ராப்ளம் எதனா இருந்திருக்குதா ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னாக்கா, தேங்காய் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அது நல்லதனமாக இருக்குன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகுது. தேங்காய் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். செகண்ட் டைம் அது சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு தேங்காய் அப்படி இருந்து ஒரு முறை அப்படி இருந்ததுன்னா, அது ஃபஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து அது செட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னா இருக்கலாம். அதனால் இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் மந்த்து அது சரியாக போயிடும். நீங்கள் இந்த பூஜை பண்ண ஒரு மாதம் கழித்து பணம் வரப்போகுது. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து பணம் வரவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கலச செம்பு, 2 காமாட்சி விளக்கு, 2 குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு கூட மினிமம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். அதுக்கு அளவு 1 2 3 இருக்கணும், இல்லைன்னா 1 இருக்கணும், 2 இருக்கக்கூடாது. ஆட் நம்பர்ஸில் இருக்கணும். ஆமாம், மேக்ஸிமம் 2ல் இருக்காது. அவங்கவுங்க சைஸுக்கு அளவு அவ்வளோதான். 1 2 இருக்கணும், 3 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கக்கூடாது. ஆனால் மேக்ஸிமம் 2 செய்ய மாட்டாங்க. சில பேர் விஷயம் தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னா அதை யூஸே பண்ணக்கூடாது வீட்டில். அது பணம் வரவும் இல்லை, அது மாறி வேலை செஞ்சிடும், அது உல்ட்டா வேலை செஞ்சிடும்.
அப்போ சில ஃபேமிலியில் உள்டாவாக வேலை செய்து பணத்துக்கு ரொம்ப இதாக இருக்குனாக்கா நீங்கள் 2 இது வச்சுருந்துருப்பீங்க விளக்கு, குத்து விளக்கு. அதனால தான் அந்த ப்ராப்ளம். அதை கொஞ்சம் செக் பண்ணியிருக்கேன். இது இருக்கக்கூடாது. அதனால் அப்படி 3 இல்லைன்னா 1, மேக்ஸிமம் 3 வச்சுக்கிறேங்க. 1 வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா காமாட்சி விளக்கு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். கொஞ்சம் பெருசாக வேணும். 2 காமாட்சி விளக்கு, 2 குத்து விளக்கு, கலச செம்பு, இந்த பூஜை மந்திரத்தை சொல்லி, குபேர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் பாட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வாரம் செய்கிறீங்க, அடுத்த வாரம் வரதுக்குள்ளே பணத்துக்கு வரவுக்குண்டான வழிமுறை உங்களுக்கு உள்ள தேவதை உள்ளே வருவா, லட்சுமி உள்ளே வருவா, பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது ஆன்மீக ரீதியாக பணம் வரவுக்குண்டான வழிமுறைகள். இதை தொடர்ந்து செய்யுங்க. இது வந்து நான் ஒரு 6 மாதம் செஞ்சேங்க, நல்லா வந்துருச்சுங்க. இப்போ அதுக்கு நான் லீவ் விட்டேன்னா அது லீவ் விட்டுரும் உங்களுக்கு. கேப் விடக்கூடாது. ஏன்னா வரவை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் தவிர்க்க முடியாத காரணங்கள் ஒரு வாரம் செய்ய அதான் இப்போ முடியல, கேட்க வந்தேன். ஏன்னா பெண்களுக்கும் போது கண்டினியூஸாக செய்ய வரும் முடியாது. வரும் சமயத்தில் அந்த மாதிரி ஒரு இது சந்தர்ப்பம் வரும். வந்துச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் செஞ்சுக்கிறீங்க. அதை வேணால் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறீங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை சொன்னீங்கல்ல, போன வாரம் விட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த வாரம் ஒரு வரிசையாக செஞ்சுருங்க. காம்பன்சேட் ஆயிரும். தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மகாலட்சுமியே பெண்கள் தான். அப்போ பெண்கள் தான் அதை செய்யணும். அப்போ செய்யுங்க. தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக வருவாய் வரக்கூடிய பணம் வரவு செல்வத்தை கொளிச்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு உண்டான வழி சிம்பிள் தான். அழகாக செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, பணம் வந்து கொண்டு இருக்கும். அருமை சார். அதாவது பணம் வேணும் அப்படின்னாக்க இவ்வளோ லட்சம் ரூபாய் செலவாகும், இவ்வளோ கோடி ரூபாய் செலவாகும், இந்த பூஜை பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும், இந்த மந்திரம் சொல்லணும், இவ்வளோ கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் எங்களை ஓடி அலைய வைக்காம ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த விஷயங்கள் செய்யுங்க. இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? அதை வச்சு நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் சரியா இல்லைன்னா கவலைப்படாதீங்க, செகண்ட் இதில் மாறிடும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விளக்கமும் எங்களுக்காக சொல்கிறீங்க சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சிம்பிளான ஆனால் எஃபெக்டிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுக்குறாரு இல்லையா? இதுதாங்க அவருடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லணும். இதே மாதிரி இன்னும் வாழ்க்கைக்கு நிறைய பயனுள்ள விளக்கங்கள், வெற்றி வாழ்க்கையை வாழ செய்வதற்கான அற்புதமான விளக்கங்கள் உங்களுக்காகவே அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் காத்துட்ருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணணும், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.